ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நான் எடுத்தோடனே தங்கமயில காமிக்கிறாங்க. தங்கமயில் வந்து ரூம் கதவை திறந்துட்டு மெல்ல உள்ளே போய் உட்காராங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அது மாதிரி சரவணன் உட்காந்துருக்காரு. எதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. எதுக்கு ஏன் இவர் பாட்டு பாடுறாருன்னு நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க. மாமா சூப்பராக பாட்டு பாடுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, நானா மயில் அவ்வளோ அழகாக பாடுறான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இவர் ரொமான்டிக் மோடோட கிட்ட வராரு. கடைசியில் பார்த்தா உன் ரொமான்ஸ் எல்லாம் தள்ளி வை, நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், என்னால் இதுக்கப்புறமா போயிட்டு சங்கட்டமாக இருக்குது, எல்லாத்தையும் போய் காசு கேட்கறதுக்கு, நீ எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னையே நம்பி வந்த பொண்ணு சரவணா, நீ இப்படி பண்ணக்கூடாது சரவணா. உனக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நிற்கிறது தப்பாக தெரியாது, ஆனால் இவங்களுக்கு சங்கட்டமாக இருக்குமா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இந்த விஷயத்தில் நம்ம தங்கமயிலுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ராஜி வந்துட்டு மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் அத்தை இப்போ என்ன போய் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா மிரட்டுறாங்க. என்னடி அதுலேயே இருக்க, இருடி பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்ல முடியாது, இப்போ வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, கோமதி அம்மா திரும்ப பேசுகிறேன் நீன்னு கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வெளியே வந்து காரில் இடிக்கிறத பார்க்கணுமே. ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் உசுரே போயிடுச்சு. யாருக்கு, நம்ம பாண்டியனுக்கு தாங்க. கடைசியில் பாண்டியன் பதறிட்டு வர, யாராவது காருக்குள்ளே எமர்மகளை இடிச்சதுன்னு எட்டி பார்த்தா சொந்தக்காரங்களாங்க. இவங்க நின்று பேசிகிட்டு இருக்க. கடைசியில் குமாருக்கு பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களாங்க அவங்க. கடைசியில் இவங்கள்ட்டலாம் ஏன் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க பழகலாம், அவங்க வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்படியே சண்டை பயங்கரமாக முத்துது. இதுக்கப்புறம் உண்மை வெளியே வரப்போதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொமோ ஷூட்டில் விட்டாங்களே அந்த சீனை இப்போ தான் ஏன் எடுக்கிறாங்க. 3 நாள் 4 நாள் சரி பரவாயில்ல விடுங்க. இவங்க ஒரு ப்ரொமோ ஷூட்டில் விட்டாங்க, அந்த வாரம் ஃபுல்லாக தேய்ப்பாங்க. இவங்க ஏதோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க. சரி, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்டால இவங்க என்னடா பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க, அவங்க வந்துட்டு என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு நினப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்